ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ ப்ரோகரேஜ். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட முக்கியமான நகரம் தான் நம்ம சென்னை. இப்பேற்பட்ட சென்னையில் நம்ம சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே மற்றும் சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்டு இந்த பிளேஸில் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே வாங்க, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே லைவாக ஒர்க் நடந்துகிட்ருக்க வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளாட்டுகளோட அப்படியே ஃப்ரண்டில் இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ளாட் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம சைட்டு பார்த்திங்க அப்படின்னா சுங்குவார் சத்திரம் தாண்டி தொடூருங்கிற வில்லேஜ் பக்கத்தில் நம்ம சைட் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே லைவ் ஒர்க்கு இப்போ நடந்துகிட்ருக்குது. அதை தான் இப்போ நம்ம அந்த வியூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்குது எக்ஸ்பிரஸ் ஹைவே லைவாக ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்க பிளேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் நம்ம ஃப்ளாட் இருக்குது. ஃபுல்லாமே டிடிசிபி ஏரா அப்ரூவ்டு ஃப்ளாட்டு. நம்ம சைட்டை தாண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வர்றதா சொல்கிறாங்க. அதை எப்படி இப்போ கன்ஃபார்ம்டாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்டோட மாடல் டயக்ராம் சொல்லி உங்களுக்கு கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். அந்த மாடல் டயக்ராம் பார்த்து நார்மலாக இப்போ சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரெண்டையும் அந்த தொழூர் வில்லேஜ் தாண்டி அப்படியே கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடல் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த ஏர்போர்ட்டோட மாடல் டிராயிங். இந்த மாடல் டயக்ராம் வச்சு தான் நம்ம சைட்டை தாண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வர்றதா கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸில் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் இருந்தால் நாளைக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டோட வர்றதுக்காண்டி தான் மதுரவாயில் டு இருக்காட்டுக்கோட்டை வரைக்கும் உங்களுக்கு இப்போ 6-வே ட்ராக் பிரிட்ஜ் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் ஃபுல் டெவலப்மெண்ட் வர்றதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதுரவாயில் டு ஹார்பர் ஒர்க்கு அந்த ஒர்க்கும் இப்போ நடந்துருக்குது. ஸோ ஃப்யூச்சர் எல்லாமே டெவலப்மெண்ட் பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுக்காண்டி தான் இந்த ஒர்க்கு ஃபுல்லாமே நடக்குது. ஸோ ஓகே வாங்க, இப்போ நம்ம ஃபுல் சைட்டை பற்றி டீட்டெயில் இன்னொரு மேடம் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க இப்போ நம்ம சைட்டோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஏஎல் சூப்பர் சிட்டியோட சன் சிட்டி டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் சென்னை பெங்களூர் ஹைவே ரோடில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்தில் மருதம் நியர்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லே அவுட்டில் அமைஞ்சிருக்கிற லேண்ட் சைஸ், ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ், லே அவுட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், லே அவுட் அமைஞ்சிருக்கிற ஏரியாவோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல வர ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன். இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷனில் தான் கிண்டி கத்திபரா மாதிரி ஃப்ளைஓவர் வரப்போகுது. அதுக்கு அடுத்து பார்க்கறது சுங்காச்சத்திரம் ஜங்ஷன். அதுக்கு அடுத்து பார்க்கறது எல்என்டி கம்பெனி. எல்என்டி கம்பெனிக்கு நியர்பைல தான் நம்மளோட சன் சிட்டி ப்ராஜெக்டும் அமைஞ்சிருக்கு. அடுத்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிபரல் ரோட் ப்ராஜெக்டும் இந்த லொக்கேஷன்ல தான் வரப்போகுது. பெரிபரல் ரோட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எண்ணூர்ல இருந்து காட்டுப்பள்ளி, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே ஈசிஆர் போய் கனெக்ட் ஆக போகுது. அதுக்கு அடுத்து இந்த லொக்கேஷன்ல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவேல பரந்தூர் அண்ட் பன்னூர்ல தான் சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் விட முக்கியமான டெவலப்மெண்ட்ல இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்கிறது நியூ சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே. டோட்டல் 262 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் இது. இந்த எக்ஸ்பிரஸ்வே நம்ம சன் சிட்டி ப்ராஜெக்டோட கனெக்ட் ஆகுது. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கு. பரந்தூர் அண்ட் பன்னூரில் வரப்போகிற சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு சென்னையிலிருந்து வரவங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ்வே ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். ரீசெண்டாக இந்த லொக்கேஷனில் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ராஜெக்டும் சொல்லியிருக்காங்க. ஆவடி டு ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் டு குருவாஞ்சேரி ப்ராஜெக்டும் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட் மெயினாக
பரந்தூரில் வரப்போகிற ஏர்போர்ட்காகவே இந்த ரயில்வே ப்ராஜெக்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த சன் சிட்டி ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ஸோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் பெரிபரல் ரிங் ரோட், ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷனில் ஃப்ளைஓவர், சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட், நியூ சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டும் வரப்போகுது. இப்போ நீங்கள் இங்கே லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 3 to 5 இயர்ஸ்லேயே பல மடங்கு அப்ரிசியேஷன் வேல்யூ பார்க்கலாம். சன் சிட்டி லேஅவுட்டில் தான் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே கனெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், லேஅவுட்டுக்கு நடுவில் தான் ரோடு வருது. ரோடுக்கு 2 சைடும் சன் சிட்டியோட லேஅவுட்ஸ் இருக்குது. லைவாக இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. லேஅவுட்டுக்கு நடுவில் எக்ஸ்பிரஸ்வே வர்றதுனால மெயினாக கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், பெட்ரோல் பங்க், ஹோட்டல்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக வரக்கூடியதுனால இந்த சன் சிட்டி லேஅவுட் பார்த்தீங்கன்னா மெயினாக கமர்ஷியலுக்கு மாறக்கூடியதாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேனால பூந்தமல்லியிலிருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சன் சிட்டி ப்ராஜெக்ட் ரீச் ஆயிடலாம். இந்த ஏரியாவில் பீக் சம்மர் சீசன்லையும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் 20 அடியிலிருந்தே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மடங்கு 15 மடங்கு அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ இதை நாங்கள் சொல்லலை, மேஜிக் பிரிக்ஸு வெப்சைட் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.